வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ 11. நவீன் சந்திரா அபிராமி நடித்து இமான் மியூசிக்கில் லோகேஷ் அஜில்ஸுங்கிறவர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இந்த படம் மே 16 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் நேற்று தான் ஜூன் 13 ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்ததே ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு தெரியாதுங்க. ஆனால் படம் செம்ம சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஓடிடியில் வந்துருச்சு, கட்டாயம் போய் பாருங்கள். இது த்ரில்லர் மூவி, பயங்கர அதாவது ஒரு சீரியல் கில்லர் மூவி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட டைரக்டர் எடுத்திருக்காரு. ரொம்ப அந்த சில ட்விஸ்ட் எல்லாம் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இது பிளாட் என்னன்னாக்கா, ஒருத்தர் சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தர் கண்டினியூஸாக நிறைய கொலை பண்ணிக்கிட்டே, ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணிக்கிட்டே போகிறான். அதை அரவிந்த் அப்படிங்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதுதான் நவீன் சந்திரா, அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அது பார்த்தேனாக்கா ஏகப்பட்ட பிளாட்டில் போகுது. அதாவது அவர் ட்வின்ஸில் ஒரு ட்வின்ஸாக பார்த்து கொள்கிறாரு. அதில் ஒரு ட்வின்ஸ்னால் 2 பேர்த்தையும் கொல்றதில்ல, அதில் ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணி, ட்வின்ஸ்னால் 2 ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு சிஸ்டரை மட்டும் கொலை பண்ணுறது, ட்வின் பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் ஒரு பிரதரை மட்டும் கொலை பண்ணுறது. அது எதனால் கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் பிளாட்டு. சூப்பராக இருக்குது. நான் யார் அதில் வில்லன் அதெல்லாம் சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த அரவிந்துன்ற அந்த நவீன் சந்திரா நடிச்சிருக்கிற கேரக்டர் செம்ம சூப்பராக இருக்குது. பிளாட்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம், நான் தியேட்டர்லேயும் போய் பார்க்கல, இங்கே முதல்ல தியேட்டரில் அந்த படம்லாம் ரிலீஸே ஆகலை. எனக்கு வந்ததே நேற்று தான் தெரியும். ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே, ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லாட்டினா வந்தது கூட தெரியல. ஓடிடி ரிலீஸில் நேற்று ரேண்டமாக போட்டால் இந்த படம் வருது. அவ்வளோ நல்லா இருக்குது படம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங் மூவி, த்ரில்லர் மூவியெல்லாம் பிடிக்கும்னா டெஃபினட்டாக இதை பாருங்கள். நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு உங்களுக்கு ஒரு சிலதை கெஸ் பண்ண முடியும். ஆனால் மோஸ்ட்லி எனக்கு கெஸ்ஸே பண்ண முடியலங்க, யார் வில்லன்கிறது. கடைசி ஃபியூ சீன்ஸில் தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அது வரைக்குமே எனக்கு யார் வில்லன்கிறது, நான் வேறு யாரையோ வில்லன் நினச்சேன். ஆனால் அது ட்விஸ்ட்டு போயிட்டே இருந்தது. சூப்பர்பான பிளாட்டு, கட்டாயம் மஸ்ட் வாட்ச்சு. நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இமான் மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக போய் பாருங்கள். 11 இது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.